எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, என் வீட்டில் மட்டும் கார் இல்லை. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கார் இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் சொன்னால் காது கேட்குதுல்ல, சத்தமாக சொல்கிற, நல்லா கேட்டுக்கோ. உன் சம்பளமும் அவங்க அப்பா சம்பளமும் வச்சு தான் வீடு வாடகை சாப்பாடு கதை போயிட்டுருக்கு. அதனால் முதல்ல வீட்டை கட்டு, அப்புறம் வாங்கலாம் பைக்கு காருன்னு. அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதுக்கு ஆசை விட்டுற முடியுமா? ஆசைப்பட்டால் தான் ஓட முடியும். ஓடினா தான் ஏதாச்சும் ஆசைப்பட்ட முழுசு கிடைக்கலனாலும் ஏதோ கொஞ்சமாக கிடைக்கும். ஆசை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆசைப்பட்டால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஒயிட் பேப்பர் மாதிரி தான் ஒன்றுமே எல்லாம் போயிடும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதுக்காக ஒரு சில ஒர்க்கெலாம் பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணதான்னு கேட்குறீங்க? காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பல் வளர்க்குறமோ இல்லையோ, யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் கார்ஸ் பற்றின வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது, டிவியில் கார் பிரேக் போட்டால் அதையும் பார்த்துட்ருக்கிறது, அது பேப்பரில் கார் ஆடு போட்டால் அதையும் பார்த்துட்ருக்கிறது, கூகுளில் ஏதாவது ஒரு காரை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்கிறது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சுங்க. அப்படி இந்த காரில் என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா எதில் போவீங்க? பஸ்ஸில் போவீங்க, இல்லைன்னா பைக்கில் போவீங்க. சரி, பைக்கில் போனால் நமக்கு பெனிஃபிட்ஸ் தான். இருந்தாலும் காரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் மாதிரி பைக்கில் கிடையாது. நம்ம பைக்கில் போனால் மழை பெஞ்சா நனைஞ்சிட்டு போகணும். அதுவே காரில் போகும்போது மழையில் நனைய மாட்டீங்க. மழையில் நனையாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன், தான் மழையில் நனைஞ்சு உங்களை பாதுகாக்குது. அதே மாதிரி வெயில் அடித்தா நிழலில் உட்கார வச்சு ஏர் கூலர், இதுலேயே ஏர் கூலர் போட்டு உங்களை காப்பாற்றுது. இப்போ நம்ம ஊருக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவே ஊருக்கு நம்ம காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சுன்னா சீட் கிடைக்காது, கூட்டத்தில் நின்றுக்கிட்டு தான் வரணும். ஆனால் காரில் அப்படி இல்லை. நம்ம நல்லா உட்காந்துட்டு மன நிம்மதியோடு எங்கே போகணுமோ போயிட்டு வரலாம். இப்படி காரோட நன்மைகளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி போட்டிக்கு போனால் ஜெயிச்சு கப்பாங்கிறது முக்கியமோ, அப்படி எல்லார் வீட்லேயும் கார் இருக்கிறது முக்கியம். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். காரும் நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கூட பிறக்காத பிரதர் மாதிரி தான். நம்ம குடும்பத்தில் ஒன்று தான். அதுதான் உண்மை.